பரந்தூர் விவசாயிகளின் நிலத்தை மீண்டும் வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசிக்க வேண்டியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு விவசாயமும் வேண்டும், விமான நிலையமும் வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவை ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் லாவணி கச்சேரியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பரந்தூருக்கு நிலம் கையப்படுத்த வேணா சொன்னாங்க, பட் அதை நிறுத்திட்டாங்க. ஆனா ஆப்ஷன் 2 என்ன பண்ண போறோம்னு ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை இது வரைக்கும். இதுதான் முதல் படி. இனி ஒவ்வொரு படியா ஏறி போனோம். இப்ப ஒரு விவசாயி கிட்ட இருந்துங்க நிலத்தை பிடுங்குவது ஒரு குழந்தையிடமிருந்து தாயை பிடுங்குவதுக்கு சமம். கவனிக்கணும், தாய் கிட்ட இருந்து குழந்தையை பிடுங்குறது இல்ல. தாய்க்கு வேதனை தான் இன்னொரு குழந்தையை எடுத்துரும் ஆனா தாய். ஆனா ஒரு குழந்தை அம்மாவை தவறு விட்டா எப்படி, அது மாதிரி ஒரு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை பிடுங்குறது. இந்த உலகத்துல வந்த எல்லா பெரிய வன்முறைகளும் ஆரம்பமான முதல் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான் ஆரம்பிப்பாங்க, டெவலப்மெண்ட். அப்ப ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு விமான நிலையமும் வேணும், விவசாய நிலமும் வேண்டும். அதற்கான இந்த பயணத்துல சொன்னதை செய்தார் முதல் படிதான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வரக்கூடாது. அது ஒரு உறிஞ்சிடும். நான் சட்டமன்றத்தில் கூட பதிவு பண்ணேன். அங்க சுமார் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற தொல்லியல் பொக்கிஷம் கம்பன் கால்வாய் இருக்கு. அங்கிருந்து தான் கடைமடை ஏரிகளுக்கு தண்ணீர் வரும். அப்படி தண்ணீர் வந்தாதான் பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் புள்ளினங்களும் அங்க இனப்பெருக்கம் செய்துட்டு போகும். இது ஒரு தொல்லியல் மட்டும் கிடையாது, இது ஒரு சுற்றுச்சூழல் சங்கிலி. இவ்வளவும் தாண்டி 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி இருக்கிறாங்க. சுத்தி பேரிகேட் போட்டு இந்தியாவுக்குள்ளார ஒரு இந்தியா வச்சிருந்தாங்க. ஆதார் கார்டு காட்டாம யாரும் உள்ள போக முடியாது, வெளில வர முடியாது. அப்படிப்பட்ட சூழல் இப்பொழுது மாறி இருக்கிறது. இப்போது எப்படி பறவைகள் கூட வந்து போகுது, மனிதர்கள் வந்து போகாத சூழல் மாறி இருக்கிறது. அந்த விவசாய பெருமக்கள் பச்சை துண்டு போட்டு ஐயாவை பார்த்து முதல்வர் பார்த்து நன்றி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த விவசாயிகள் சார்பாக இந்த முதல் அடி எடுத்து வைத்த எங்க முதல்வருக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன். இனி ஒவ்வொரு அடியாக நிலத்தை மீண்டும் விவசாயம் பண்றதுக்காக பண்ணுவீங்களா அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. அங்க கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் என்ன மாதிரி பண்ண போறீங்க? ஆனா எடப்பாடியார் அந்த கேள்வியை மாமன்றத்தில் எழுப்பினார். இதனால் சட்ட வல்லுநர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால அது கலந்தாலோசித்து நம்ம சொல்லணும். கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஃபேவராவே இதை நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம் லேண்டுக்காக அப்படிமா சொல்றாங்க. அப்படி பணம் கொடுத்தாச்சு, அப்ப லேண்ட் சும்மா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ண போறோம்? அவங்க விவசாய குடியிருத்த போறோமா இல்ல ஆப்ஷன் 2 என்ன பண்ண போறோம் கேள்வி இது வரைக்கும் அரசு திட்டமா தெளிவா சொல்லல மாதிரி சொல்றாங்க. இல்ல அவசரப்பட்டு நம்ம எதையோ சொல்லிட்டு போறோம். ஏன்னா இதுல சட்டம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டிஸா இருக்கு, இது கோர்ட்ல கேஸ் இருக்கு. அப்ப அந்த முத்தரப்பையும் கலந்து பேசி எல்லோருக்குமான ஒரு சுமூக முடிவு எடுக்கணும். சில பேர் கொடுத்திருக்காங்க, சில பேர் கொடுக்கல. எல்லாரையும் கலந்து ஆலோசித்து வெகு விரைவில் சிறப்பான ஒரு நல்ல முடிவு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.